ஆர்பிஐ நெறைய பணத்த பிரிண்ட் பண்ணி நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் 10,00,00,000 தந்தா நம்ம ஏன் இருக்குன்னு கேட்காம அத வாங்கி டக்கு டக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா, செலவு பண்றதுனால நாளைக்கு ரூ. 100 வித்த பொருள் ரூ. 120 ரூ. 120 வித்த பொருள் ரூ. 140 போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வாங்க அத பத்தி பார்ப்போம். ஹே காய்ஸ், இது மணி டாக் சீரியஸ்ல எபிசோட் நம்பர் 8. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆர்பிஐ கான்ட் பிரிண்ட் மணி மோர் இன்ஃப்ளேஷன் ஏறதுனால தான் எல்லாத்தோட பிரைஸுமே அதிகமாகும். பிகாஸ் டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. பட் அதோட சப்ளை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே கோதுமை மாவு போய் வாங்குறோம். ஆனால் கோதுமை மாவு குறிப்பிட்ட அளவு தான் உற்பத்தி ஆகும் ஒரு மாசத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருந்தால் டிமாண்ட் அதிகமாகும். இதனால இப்போ 120 வேல்யூ ரூ. 100, 100 வேல்யூ ரூ. 80 விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால் இப்படி பிரிண்ட் பண்ணி அதிகமாக பிரிண்ட் பண்ணனால கவர்மெண்ட் மேலே இந்த ட்ரஸ்ட்டும் போயிடும், ருப்பி மேலே இந்த ட்ரஸ்ட்டும் போயிடும். மொத்தமாக கோல்டும் டாலர் மட்டும் தான் விலை ஏறிக்கிட்டே இருக்கும். பேங்க் அவங்க கிட்ட அதிகமாக காசு இருக்கிறதுனால லோனா கொடுக்குன்னு பார்ப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ஏற்றிடுவாங்க. இதனால் ரிஸ்க் அதிகமாகும். ஸோ இந்த டேஞ்சரஸ் சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா மொத்தமாக எக்கனாமியில் இப்படி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வேல்யூவே குறைஞ்சி நம்ம போயிடும். ஸோ இது ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. மணி பிரிண்ட் பண்ணுறதுனால வெறும் பேப்பர் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க, வெல்த்தை பிரிண்ட் பண்ணவே இல்லை.